ஹலோ மோட்டோ இன்ஃபோ தமிழ் வியூஸ். இன்றைக்கி நம்ம என்ன பிராண்டை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு ஃபேமஸான பிராண்ட். கிட்டத்தட்ட 1937, அதாவது வேர்ல்டு வார் 2 காலகட்டத்தில் வந்து இந்த கம்பெனி வந்து லான்ச் பண்ணாங்க. இது யார் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடால்ஃப் ஹிட்லரோட நாசி குரூப்பில் உள்ள டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து இது ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணாங்க. இந்த கம்பெனி வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து 2007 வந்து பசாட்டுன்னு ஒரு காரை வச்சு நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அதாவது அது வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பூனேயில் வந்து ஃபஸ்ட்டு பிளான்ட் லான்ச் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து அவங்க வந்து வென்டோவும் போலோவும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன காரை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேர்ல்ஸ்வேகன் குரூப்பில் வந்து நம்ம வெர்டஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த காரை பற்றி பார்ப்போம். இது வந்து இப்போ BS6 நாம்ஸ்க்கு அப்புறம் நிறையா சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வருஷனான வென்டோ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வெர்டஸ்ன்னு கொஞ்சம் பெருசாக கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி இன்ஜினில் நிறையா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உள்ள இன்டீரியர் நிறையா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து வருவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ்வேகன் லோகோ வந்து சென்டரில் நல்லா போல்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா வேர்ல்ஸ்வேகனில் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் கிரில் அப்படியே பக்காவாக சூப்பராக இருக்குது, ஸ்போர்ட்டியாக இருக்குது. அதே மாதிரி ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்டர் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து இண்டிகேட்டரும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து நம்மளுக்கு டிஆர்எல் ரன் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய ஃபாக் லேம்ப், நல்லா போல்டான லுக்கில் இருக்குது. அதே மாதிரி கீழே பம்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ஜிடி வேரியண்ட்டுன்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டி அப்பீல் கொடுக்கணுன்றதுக்காகவே உங்களுக்கு வந்து இந்த பிளாக் இன்செர்ட்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அப்படியே நம்ம வெஹிக்கிளோட சைடில் பார்ப்போம். இப்போ வெஹிக்கிளோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோடைனமிக்ஸுக்காக உங்களுக்கு வந்து கொஞ்சம் மசில் லைன்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது பார்க்க எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இதில் வந்து ஒரு ஜிடி பேட்ஜிங் இருக்குது. இது வந்து ஒரு புல்லட் மாதிரியும், இந்த மசில் லைன் வந்து இந்த காற்றை கிழிச்சிட்டு போனால் சைடில் லைன்ஸ் போகும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அந்த லைன் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகி டெயில் கேட் வரைக்குமே உங்களுக்கு எண்ட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வண்டியோட லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 மீட்டர் லென்த்து. அதாவது பழைய வென்டோ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சைஸ் கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 179 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2651 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பழைய வண்டியோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. உங்களுக்கு உள்ளே உட்கார கம்ஃபர்ட்லாம் உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டயரை பற்றி பார்த்தோம்னா, டயர் வந்து உங்களுக்கு 205, 55 R16 inch வீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லி பிளாக் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஜிடி வேரியண்ட்டுன்றதுனால இதில் வந்து ஒரு ரெட் கேலிபர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டி அப்பீலுக்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பிளாக் அண்ட் ரெட்டு பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ வந்து ஓஆர்விஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி பிளாக் ஓஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. அதிலே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸும் வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு டோர் ஹேண்டில் எல்லாமே டுவெல் டோன் டோர் ஹேண்டில்ஸ் தான். அதாவது சென்டரில் வந்து உங்களுக்கு குரோமும், மேலே கீழே வந்து உங்களுக்கு பாடி கலரில் இருக்குது. அதே மாதிரி ரெக்கர் சென்சர் வந்து உங்களுக்கு பேசஞ்சர் சைடும் வருது, டிரைவர் சைடும் வருது. அதே மாதிரி மேலே ரூஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி பிளாக் ரூஃப் தான். அதாவது டுவெல் டோன் கான்செப்ட்ன்றதுனால உங்களுக்கு மேலே ஃபுல்லாமே ஃபுல்லி பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷார்பின் ஆண்டனாவுமே உங்களுக்கு பிளாக் கலரில் தான் வருது. இப்போ நீங்கள் ரியர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெய்லைட் வந்து ஃபுல்லி பிளாக் டெய்லைட் தான், ஒரு கிளாஸி ஃபினிஷில் இருக்குது. பார்க்கவும் ஸ்போர்ட்டியாக நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்ட்ரைப்ஸ் வருது. இந்த 4 ஸ்ட்ரைப்ஸுமே உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டச் பண்ணாலுமே அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து ஃபீல் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து டேஞ்சர் லைட் வருது. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தான் உங்களுக்கு பிரேக் லைட்ஸ், இந்த ஸ்ட்ரைப்ஸ் தான் உங்களுக்கு பிரேக் லைட்டாக வருது. அதுக்கு மேலே இண்டிகேட்டர்ஸ் வருது. அதேமாதிரி டோர் சைடில் இருக்கிற லைட் ரிவர்ஸ் லைட்டாக வருது. அதே மாதிரி உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா வெர்டஸ் பேட்ஜிங் வருது. அந்த சைடு வந்து உங்களுக்கு வேரியண்ட்டோட பேட்ஜிங் வரும். இது ஜிடி வேரியண்ட்டுன்றதுனால உங்களுக்கு ஜிடி பேட்ஜிங் அதில் வந்துடுது. அதே மாதிரி வேர்ல்ஸ்வேகன் லோகோ வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பூட்டு மேலே வந்து உங்களுக்கு கேமராவுமே இதில் வந்துடுது. உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சர் எல்லாமே நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. அது கீழேயுமே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டர்ஸ், அதை சுற்றி உங்களுக்கு குரோம் லைட் வந்து ஃபுல்லாக ரன் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு பூட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃப்ரென்ஷியேட்டாக காட்டணுன்றதுக்காகவே அது மட்டும் தனியாக கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கு. பின்னாடி விண்ட்ஷீல்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே டிஃபாகஸ் லைன் ரன் ஆகுது. அதே மாதிரி மேலேயுமே ஒரு ஸ்டாப் லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பூட்டை பற்றி பார்க்கலாம். இந்த பூட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபெதர் டச் தான். நீங்கள் ஜஸ்ட் இதில் வந்து டச் பண்ணாலுமே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுது, ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. அதுவுமே இந்த வண்டியில் வந்து ஒரு பெரிய பூட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 521 லிட்டரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு பத்தலைன்னா இது உங்களுக்கு வந்து சீட்ஸுமே உங்களுக்கு 60-40 ஸ்ப்ளிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னுமே உங்களுக்கு நிறையா லக்கேஜஸ் கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு பூட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேர் வீல் வந்து ஸ்பேஸ் சேவராக கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல். அதாவது உங்களுக்கு அலாய் வீல் வெளியே என்ன சைஸில் கொடுத்துருக்காங்களோ அதே சைஸில் உங்களுக்கு ஸ்டீல் வீலில் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். மற்ற உங்களுக்கு கிட்டு எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பூட்டு லைட் வந்து இங்கே சீலிங்கில் வருது. இப்போ நம்ம வண்டியோட இன்ஜினை பற்றி பார்ப்போம்.
நம்மகிட்ட இருக்கிறது இப்போ ஜிடி வேரியன்ட். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 150 பிஎஸ் பவரும் 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டிக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து 7 ஸ்பீட் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதை வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக லான்ச் பண்ணதில் வந்து மேனுவல் கியர், அதாவது 6 ஸ்பீட் மேனுவல் கியரும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக இன்னொரு வேரியண்ட் வந்து ஜிடி எட்ஜுன்னு ஒன்று வருது. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாக் எடிஷனில் வருது. அதுலேயுமே உங்களுக்கு மேனுவலும் வருது, ஆட்டோமேட்டிக்காக வருது. இதுக்கு கீழே உள்ள வேரியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கம்ஃபர்ட், ஹைலைன் அண்டு டாப் லைன் வேரியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் கொடுக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து 115 பிஎஸ் ஆஃப் பவரும் 178 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுலேயுமே உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலில் மட்டும்தான் வரும். அதுவுமே ஹைலைட்டு டாப் லைன் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தராங்க. நம்ம வண்டியோட இன்டீரியர் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வண்டியோட கீ பற்றி பார்த்துடலாம். கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் கொடுக்குறாங்க. லாக், அன்லாக் அண்ட் பூட் ஓப்பனிங். உங்களுக்கு மேனுவல் கீயுமே இதிலே உங்களுக்கு வந்துடுது. அதாவது இந்த கத்திலாம் ஓப்பன் பண்ணுவாங்களே, பட்டன் கத்தி, அந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. நல்லா இருக்குது. இப்போ நம்ம வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். உங்களுக்கு ரெக்கர் சென்சர் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு வந்து ஓஆர்எம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுது. டோருமே நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு எல்லா வண்டியிலையும் வர மாதிரி விண்டோ கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்சு, ஓஆர்எம் கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்ச் எல்லாமே இதிலே வந்துடுது. உங்களுக்கு டிரைவர் சைடு, அதாவது எல்லா டோருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரும் மேகசின் ஹோல்டரும் இதிலே வந்துடுது. உங்களுக்கு லாக் அன்லாக் வந்து உங்களுக்கு மேலே உள்ள இந்த லாக்கு கிட்டே வந்துடுது. மற்ற வண்டிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரில் கொடுத்துருப்பாங்க, இதில் மேலே கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டிலுமே உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு பெருசாக கொடுத்துருக்கிறதுனால நல்லா இருக்குது. இப்போ நம்ம வண்டியோட டிரைவர் சீட் பொசிஷனை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு பின்னாடி லம்பர் சப்போர்ட்டாக இருக்கட்டும், அண்டர் தை சப்போர்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த ஃபீல் கொண்டு வரணுன்றதுக்காக நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கெட் சீட்டில் உட்காந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் வே அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபோக்ஸ் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அதிலே உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்சு, இந்த மல்டிமீடியா கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்ச் எல்லாமே இதிலே வந்துடுது. அதே மாதிரி கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டான பாட்டம் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்டி அப்பீலுக்காக உங்களுக்கு ஃப்ளாட்டான பாட்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிரைவரோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணுற, அதாவது ஹெட்லைட்டு ஆன் பண்ணுற சுவிட்ச் வந்து உங்களுக்கு டிரைவரோட ரைட் சைடு வந்திருக்கு. அதே மாதிரி ஹெட்லைட் அட்ஜஸ்டருமே உங்களுக்கு இந்த சைடு வருது. உங்களுக்கு இந்த ஸ்டீரிங் வீல் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு 2 லிவர் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ரைட் சைடு வந்து வைப்பர் கண்ட்ரோல் பண்ணுற ஆமும், உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு ஹெட்லைட்டு இண்டிகேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆமும் உங்களுக்கு வந்து வந்துடுது. இந்த ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வருது. அதேமாதிரி உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதிலே உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டர், மற்ற எல்லாம் உங்களுக்கு, அதாவது ஆவரேஜ் கிலோமீட்டர் இது, அதே மாதிரி ஸ்பீடாமீட்டர், ஆடோமீட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் இதிலே எல்லாமே உங்களுக்கு பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் மல்டிமீடியா சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, அது போக வேர்ல்ஸ்வாகன் கனெக்ட்னு ஒரு ஃபீச்சர்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவலாக இல்லாமல் உங்களுக்கு டச்சில் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஹசார் லைட்டுமே வந்துடுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏசி யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏசி யூனிட் வந்து ஃபுல்லி டச் ஏசி யூனிட் தான் இதில் வருது. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேடு கொடுத்துருக்காங்க. அதிலே மேலே வந்து ஒரு 2 சி டைப் சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டாப் பட்டன் வந்து உங்களுக்கு இந்த கியர் லிவர் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்துடுது. இது டாப் வேரியண்ட்டுன்றதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க 2 சீட்டுமே உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்டு தான் வருது. உங்களுக்கு கியர் லிவருக்கு பின்னாடி வந்து ஒரு 12 வோல்ட் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து எதுவும் அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு 2 பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று வருது. இது வந்து அட்ஜஸ்டபுளாகவும் வருது. அது கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜுமே கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்ட் சைஸ் ஸ்டோரேஜ் இருக்கிறதுல உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் வந்து உங்களுக்கு பேசஞ்சர் சைடில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேசஞ்சர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸ், ஒரு டீசென்ட் சைஸ் க்ளவ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வண்டியோட தீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதுசாக ஒன்று ஃபீல் ஆகும். என்னன்னா இந்த ரெட் இன்செர்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது. அதாவது இந்த கார் வந்து உங்களுக்கு ரெட் கலர் காருன்றதுனால உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் வந்து ஒரு ரெட் கலர் இன்செர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் இந்த வேரியண்ட்லேயே வேறு கலர் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அது போக உங்களுக்கு பேசிக்காக இருக்கிற தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஜ் அண்ட் பிளாக் தீமில் தான் வருது. அது போக பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாலிடான ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பிளாஸ்டிக் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதாவது ஜெர்மல் பில்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் ஒரு காருக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ, ஒரு சேஃப்டிக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு மெனக்கெட்டு ஒரு பக்காவான ஒரு இதில் கொடுப்பாங்க.
இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஓஆர்விஎம் வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஓஆர்விஎம் தான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்ரூஃப் கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்சு, அது மாதிரி உங்களுக்கு ரீடிங் லைட் கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்ச் எல்லாமே இதிலே வந்துருது. அதே மாதிரி உங்களுக்கு டிரைவர் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சன்வைசர் கொடுத்துருக்காங்க, மிரர் இல்லை. அது மாதிரி பேசஞ்சர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் வச்சு ஒரு சன்வைசர் கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடுமே, அதாவது டிரைவர் சைடு இன்க்ளூடட் உங்களுக்கு எல்லா சைடுமே உங்களுக்கு கிராப் ஹேண்டில் வந்துருது. இன்னொரு விஷயம் இந்த வண்டியில் நான் நோட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்ரூஃப் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லைட் கிடைக்கணுன்றதுக்காக, இன்கேஸ் நீங்கள் உள்ள ஒரு ஏரி ஃபீல் வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லைட் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன வென்டிலேஷன் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு லைட் ரிஃப்ளெக்ட் இதில் வந்து தெரியுது, நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம வண்டியோட ரியர் சீட் கம்ஃபர்ட் பற்றி பார்க்கலாம். ரியர் டோருமே உங்களுக்கு நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு பேக்கில் வந்து டோரில் வந்து ஒரு 1 லிட்டர் ஹோல்டரும் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரும் ஒரு மேக்சின் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி உங்களுக்கு டோரில் வந்து ஒரு சின்ன ட்வீட்டருமே வருது. அதாவது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சரௌண்ட் சிஸ்டம் எல்லாமே நல்லா டீசெண்டாகவே இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சீட் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதே அளவு பின்னாடியுமே உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பக்கெட் சீட்டு பொசிஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இதாகவே இருக்குது. உங்களுக்கு ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்டர் தே சப்போர்ட்டு எல்லாமே உங்களுக்கு லெக் ரூம் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. அதாவது உங்களுக்கு வீல் பேஸ் கூட உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற கம்ஃபர்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். பின்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்டரில் வந்து ஒரு 2 ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட்டை இப்போ சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்துடுது, ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஹெட்ரெஸ்ட் வருது, 3 சீட் பெல்ட்ஸ் வருது. அதே மாதிரி மேலே வந்து உங்களுக்கு எல்இடி ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு ஐசோஃபிக்ஸ் சைல்ட் மவுண்ட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வண்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சீட் பெல்ட் கண்டிப்பாக போட்டுவாங்க. டிரைவர் மட்டும் இல்லை, பேசஞ்சரையும் போடுறதுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து வெர்டஸில் 1.5 லிட்டர் டிஎஸ்ஜி 7 ஸ்பீடு டிஎஸ்ஜி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் இருக்குது. இந்த வண்டி வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இதோட பவர் வந்து 150 PS பவரும் 250 Nm ஆஃப் டார்க்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓட்டுறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். மூவிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய லாக் எதுவுமே தெரியலை. ஏன்னா 150 PS பவருங்கிறது கொஞ்சம் ஹை தான். இன்னும் நமக்கு டார்க்குமே 250 இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு பிக்கப் வந்து ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. இந்த வண்டியில் வந்து நமக்கு வந்து டூயல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டூயல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் வந்து நமக்கு கியர் சேஞ்ச் பண்ணுற டிஃப்ரென்ஸே நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாகவே ஒர்க் ஆகுது. இந்த வண்டியோட ஸ்டேரிங் வீலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆக்சுவலாக இதில் பெடல் ஷிஃப்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு டிஎஸ்ஜி கியர் அப்படிங்கிறதுனால இந்த பெடல் ஷிஃப்டர் யூஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது இந்த வண்டியோட சஸ்பென்ஷனை பற்றி சொல்லும்போது ஒரு செடானுக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு உண்மையிலே பெர்ஃபெக்டாக இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இல்லை, ஒரு ஓகே கொஞ்சம் நல்ல சாஃப்டாகவே இருக்குது சஸ்பென்ஷன். ரோடு கொஞ்சம் ஃப்ரீ ஆனோடனே நம்மளோட பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு டிஸ்க் பிரேக்கும் பேக்கில் வந்து ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் பிரேக் பண்ணும்போது எதுவும் சடன் பிரேக் இருக்கா, ஒரு பேனிக் எதுவும் கிரியேட் பண்ணுதா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். வண்டி வந்து ரொம்ப ஈஸியாகவே 40-50 ரீச் ஆயிடுச்சு. 40 அரௌண்டில் இருக்கும். நம்ம ஒரு பிரேக் பண்ணி பார்ப்போம். பிரேக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டாக தான் பிரேக்கிங் பண்ணுது. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு பேனிக்குமே இல்லாமல் சடன் பிரேக் தைரியமாக பண்ணலாம். பேசஞ்சர் யாருக்குமே ரொம்ப பேனிக் வந்து கிரியேட் பண்ணாது. இந்த வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் வந்து 5.05 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து 4.5 மீட்டர் செடான். ஸோ 5 மீட்டர் டேர்னிங் ரேடியஸ் அப்படிங்கிறது வந்து நார்மல் தான். பட்டு நம்ம ஹைவேஸில் டேர்ன் பண்ணி பார்த்தோம். இப்போ டேர்ன் பண்ணும்போது ஒரு 5 மீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை. ஸ்டேரிங் வந்து நமக்கு அந்த அளவுக்கு லைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நம்மளால் டேர்ன் பண்ண முடியுது. ஓகே, இப்போ நம்ம இன்ஜினோட பவரை கொஞ்சம் டிரைவ் பண்ணி பார்ப்போம். இந்த வண்டியில் வந்து 80 கிலோமீட்டர் அண்ட் 120 கிலோமீட்டரில் நமக்கு வந்து ஸ்பீட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. 80 மீட்டரில் வந்து 80 கிலோமீட்டரில் வந்து சிங்கிள் பீப்பும் 120 கிலோமீட்டரில் கண்டினியூஸ் பீப்பும் வருது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம வந்து இப்போ டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். வண்டியோட ஸ்டெபிலிட்டி அவ்வளோ அம்சமாக இருக்குது. ஆக்சுவலாக ரோட்டில் வந்து கொஞ்சம் காற்று அதிகமாகவே அடிச்சிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம்.
அந்த ஏரோட எஃபெக்டே தெரியல ஸ்டேரிங்ல. அந்த அளவுக்கு வண்டி வந்து ரோட நல்லா கிரிப்பா பிடிச்சி நமக்கு டிராவல் பண்ணுது. இந்த வண்டியோட பவர் வந்து நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஓவர் டேக்கிங்லாம் ஹைவேஸ்ல பண்றதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு சின்ன கிக்ல நமக்கு வந்து கியர் ஆட்டோமேட்டிக்கா டவுன் பண்ணி நமக்கு வந்து ஓவர் டேக்கிங் பண்ணி கொடுக்குது. ஆனால் அந்த கியர் டவுன் ஆகிற டைம் பீரியட் வந்து கொஞ்சம் லாக் இருக்கு, அது கொஞ்சம் ஃபீல் ஆகுது. நீங்க இந்த மாதிரி டைம்ல ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு நீங்க மேனுவல்ல நீங்க வந்து கியர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டான டிரைவிங் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து மேனுவல் மோட், அதாவது ஸ்போர்ட்ஸ் மோட் இல்லைன்னா மேனுவல் மோட், அந்த மாதிரி மோட் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த மோடை வச்சு நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, மேனுவல் மோட்ல தான் இருக்கேன். இப்போ டிரான்ஸ்மிஷனோட ஷிஃப்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு சின்ன புஷ் அண்ட் புல் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க நம்ம சென்டர் லிவர். ஆக்சுவலா நான் இப்போ பெடல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறேன். டிலேயே இல்லை. நம்ம ஆக்சிலரேட்டர் எவ்வளோ அழுத்திட்டு இருக்கோமோ ஜஸ்ட் ஒரு கிளிக் டிரான்ஸ்மிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவே இருக்கு. அதே மாதிரி கியரை நம்ம டவுன் பண்ணும்போது, ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுக்காம நம்ம கியரை டவுன் பண்ணும்போது இன்ஜினோட ஆர்பிஎம் ரைஸ் ஆகிறது வந்து ஃபீல் பண்றதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கு. வண்டி வந்து உண்மையிலேயே ஒரு பக்கா செடான் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டீரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஷார்ப்பா இல்லை, பட் ஓரளவுக்கு ஷார்ப்பா தான் இருக்கு. நீங்க வந்து ஸ்போர்ட்டி டிரைவ் வந்து கண்டிப்பா இதால கொடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஓரளவுக்கு வண்டி ஓகே தான். வண்டி வந்து 4.5 மீட்டர் செடான். ஸோ வண்டியோட லென்த்துமே அதிகம், அதே மாதிரி வண்டியோட வீல் பேஸும் இந்த வண்டிக்கு வந்து அதிகம். ஸோ கார்னரிங்லாம் பண்ணும்போது பாடி ரோல் வந்து கம்ப்ளீட்டா தெரியல. நீங்க டிரைவ் பண்றீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு கார்னர் வருது, நீங்க வந்து கார்னரிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. பேசஞ்சர் யாருக்குமே அந்த ஒரு ஃபீலே வராது. வண்டியோட சஸ்பென்ஷன் பிளஸ் ட்ராக்ஷன் எல்லாமே நமக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகே, நம்ம இப்போ இந்த வண்டியோட சிட்டி டிரைவ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வண்டியோட சிட்டி டிரைவை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் வந்து ஓரளவுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா சிட்டிக்குள்ள ரோடு வந்து அந்த ஹைவேஸில் இருக்கிற மாதிரி ரொம்ப க்ளீனாலாம் இருக்காது, சின்ன சின்ன குழிகள் இருக்கும். பட்டு வண்டி வந்து நம்ம அதில் டிரைவ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப எதுவுமே ஃபீல் ஆகலை. ஒரு பெர்ஃபெக்டான டிரைவிங் தான் கிடைக்குது. இந்த வண்டி வந்து சிட்டிக்குள்ள ஓட்டும் போது நோட்டீஸ் பண்ண விஷயம், இந்த ஏ பில்லரில் வந்து ஒரு சின்ன ஹைட் ஸ்பேஸ் வந்து எல்லாருக்குமே, எல்லா வண்டியிலையுமே நமக்கு நிறைய வண்டியில் வந்து கிரியேட் ஆகும். டேர்னிங்கில் வந்து திரும்பும்போது கொஞ்சம் யோசிச்சு திரும்புகிற மாதிரி இருக்கும். இதில் நமக்கு அந்த மாதிரி எதுவுமே ஒன்றும் பெருசாக தெரியல. ரொம்ப பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க பில்லர், பட் அதோட கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் உள்ள தள்ளி போயிருக்குது. ஸோ டேர்னிங்கில் வந்து நமக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல, அந்த அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அதே மாதிரி வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 179 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் நிறையா இருந்தாலுமே நம்ம வந்து தைரியமாக ஓட்டலாம். வண்டி வந்து எந்த இடத்துலையும் கீழே வந்து கிராஷ் ஆகாது. இந்த வண்டியை நம்ம சிட்டிக்குள்ள ஓட்டும் போதுமே ஓவர்டேக்கிங் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுது. ஆக்சுவலாக மேனுவல் இல்லை, ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு கிக்கில் வந்து வண்டி ஈஸியாக ஓவர்டேக்கிங் பண்ணுது. அந்த 1.5 லிட்டர் 250 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ப்ரூவ் ஆகுது. இப்போ நம்ம இந்த வண்டியோட டிரைவிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அதனால் என்னெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியுமோ முடிஞ்சளவு எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டோம். இந்த வண்டியில் நமக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த காரை வந்து ரிவ்யூவுக்கு கொடுத்த வந்து ரமணி கார்ஸ் திருநெல்வேலி. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புக்கிங்ஸ் இல்லை டெஸ்ட் ட்ரைவ் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் அவளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வீட்டிலே வந்து டெஸ்ட் ட்ரைவும் அண்ட் புக்கிங்குமே பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இதில் நமக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காதது என்னென்னு பார்த்துடலாம். பிடிக்காததுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, பட்டு கொஞ்சம் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா, இதோட காம்படிட்டர்ஸ் எல்லா வண்டியிலையுமே நமக்கு வந்து அடாஸ் கொடுத்துருக்காங்க. அடாஸ் இல்லை, அது ஒன்று நமக்கு கொஞ்சம் பெரிய ஏமாற்றமாக இருக்குது. பிடிச்ச விஷயங்கள் வந்து வண்டியில் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு வண்டியோட டிசைன் அண்ட் கலர்ஸ். புதுசாக கொடுத்துருக்கிற வண்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிசைனுமே ஒரு மாதிரி பார்த்தோன்னே ஒரு ராயல் ஃபீலை கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்து டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. ரெண்டாவது வண்டியோட டிரைவிங் பொசிஷன் மட்டும் சொல்ல முடியாது. டோட்டலாகவே உள்ளே இருக்கிற பேசஞ்சர் சீட்ஸ் எல்லாமே ஒரு பக்கெட் சீட் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் அப்படி தான் இருக்குது, பேக்லேயுமே அப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு லாங் டிரைவ் அண்ட் ஷார்ட் டிரைவ் எந்த டிரைவாக இருந்தாலுமே நமக்கு ஒரு கம்ஃபர்ட் டிரைவிங்கை கொடுக்குது. இது ஒரு பிடிச்ச விஷயம். அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து மொத்தம் 8 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த பிளாக் அண்ட் லாவா ப்ளூ வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக் அப்படிங்கிறது வந்து ஜிடியில் எட்ஜ் அப்படின்னு ஒரு வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியும்.
அது போக இந்த வண்டியோட ரேட் வந்து ஆக்சுவலாக நம்மகிட்ட இருக்கிற இந்த ஜிடி வேரியண்ட்டோட ரேட் வந்து 22.5 lakhs அரௌண்ட் வருது. நமக்கு நார்மலாக 1 லிட்டர் இன்ஜின் வந்து கம்ஃபர்ட், ஹைலைன் அண்ட் டாப் லைன் அப்படின்னு ஒரு 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் ஹைலைன், டாப் லைன் ரெண்டுமே நமக்கு வந்து மேனுவலே வருது, ஆட்டோமேட்டிக்லேயே வருது. கம்ஃபர்ட் வந்து மேனுவலில் மட்டும் தான் வருது. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 14 lakhs ஸ்டார்ட் ஆகி 20 lakhs வரைக்கும் வருது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. கிட்டத்தட்ட செடான் செக்மெண்ட்ல இருக்கிற ஓரளவுக்கு எல்லா வண்டியும் நம்ம கவர் பண்ணிட்டோம். எல்லாமே நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கு, நீங்க எந்த வண்டியை வாங்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.